குக்கர் காஞ்சிருச்சு. குக்கரில் எண்ணெய் ஊற்றுறோம். அதிலே கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெயும் நெய்யும் காஞ்சிருச்சு. இப்போ நல்ல வாசனை திரவியமாக போட்டுக்கலாம். லைட்டாக வணக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ். பண்ணிட்டியா? இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வாசனை பொருட்கள்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், உடனே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா வணக்கம். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிறவங்க நல்லா வணக்கிக்கணும். வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு நல்லா வணக்கணும். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மட்டனை போட்டுக்கிறோம். மட்டன் மட்டும் நல்லா கலரணும். இப்போ அடிஷ்னலாக நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறோம். அடுத்து காரக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அடுத்து மஞ்சத்தூள் சும்மா லைட்டாக போட்டால் போதும். அடுத்து இதெல்லாம் மூணும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அடுத்து இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கடைசியாக போட்டுக்கலாம். நான் அது எப்போன்னு சொல்கிறேன். இப்போ கறி வேகிறதுக்கோசரம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம். ஒரு விசில் விட்டால் கறி சீக்கிரம் வந்துடும். ஒரு டம்ளர் தண்ணி விட்டால் மட்டும் போதும். ஏன்னா அப்போ தான் தண்ணியில் இருக்கிற உப்பு காரமெல்லாம் கறிக்குள்ளே இறங்கும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போயும் ஆட் பண்ணலாம், முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் இப்போ ஆட் பண்ணுறேன். போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். மட்டன் நல்லா ஒரு விசில் விட்டாச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கும். நான் இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றணும். அதாவது 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ அரிசி இதில் போட்டுடலாம். அரிசி 2 தடவை கழுவி வச்சுருக்கோம். அந்த அரிசி பாஸ்மதி ரைஸ் தான் போடணும்ல, சீரக சம்பாவும் போடலாம். அதுக்கும் இதே ரைஸ் தான் தண்ணி. இப்போ முக்கால்வாசி மூடி போடாமல் வேக வச்சிட்டோம். அப்போ தான் நல்லா கிளறி அதுக்கு ஃப்ளேவர்லாம் ஃபுல்லாக போய் சேரும். மூடி போடக்கூடாது, முக்கால்வாசி வேக அளவுக்கு. இப்போ கடைசியாக எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சிட்டு வர மூடி. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 or 3 minutes வச்சுருந்தா ரெடி ஆகிடும். கடைசியாக இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.